ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். உங்களுக்கு சொந்தமான ராஜ்யத்தை, பாத்தியதை இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை நீங்கள் கோருவது என்பது தவறே அல்ல என்றும், அதற்காக காளாமுகர் கூட்டத்தின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு வரவேண்டிய அவசியமில்லை. சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமில்லை. இப்படியெல்லாம் செய்யச் சொல்லி யாராவது ஆலோசனைகள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய பரம விரோதிகள் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று முதன் மந்திரி மதுராந்தகனிடம் கூறிக்கொண்டிருந்தார். மதுராந்தகன் பெருங்குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும், பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாய் இருப்பது போல நடித்து கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டான். தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யம் எங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது. அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான். இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வாரா. ஆம் ஆம், தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யமே நடுநடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன். அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் தொனித்தன. முதன் மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல கூறினார். சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர். ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சிற்றரசர்களின் சதிச்செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சத்தை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பியிருக்கலாம். ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளனச் சிரிப்பு சிரித்தான். இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்து வந்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்துக் கொண்டதால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னாலே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நிறுத்து கொன்றுவிட்டு வந்திருப்பீர். நாராயணா, நாராயணா, இது என்ன வார்த்தை இளவரசே? ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே எனக்கு எதிராக நீர் சதி செய்யத் தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படுகிறீர் இல்லையா? இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சியளித்தது. அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருந்தி வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி, இளவரசே,
நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். இன்றைக்கு கர்வ பங்கமாயிற்று. தாங்கள் பிறந்தவுடனே சிசுஹத்தி செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் கிருதார்த்தனாவேன் என்றார். எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலும். நல்லது, சொல்லுகிறேன். சிசுகத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆணா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்கச் சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறிப்போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை. ஐயா முதன் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பதுதானே? முதன் மந்திரி உண்மையில் ஸ்தம்பித்து போய்தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு, இளவரசே, தங்களுக்கு இவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன் என்றார். ஆமாம், பயனில்லைதான். என்னிடம் திடீரென்று நீர் பறிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர். அவனை கடல் கொண்டு விட்டதானால் இப்போது என்னிடம் பறிவு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன். முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாகச் சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன். இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடையச் செய்கின்றன என்றார் அன்பில் அனிருத்த பிரம்மராயர். நாகைப்பட்டணம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய பிரஜையே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வந்தார்கள். வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார்கள். இடையிடையே எப்போதாவது சுயநினைவு தோன்றிய போது தான் இருக்கும் இடத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்க முயன்றான். அவனுக்கு எதிரில் சுவரில் எழுதியிருந்த சித்திரக் காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சித்திரத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பலவித இன்னிசை கருவிகளை வைத்து கொண்டிருந்தார்கள். சிலர் வெண்சாமரங்களையும் வெண்கொற்ற குடைகளையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தது. தேவர்களின் உருவங்களெல்லாம் உயிருள்ள உருவங்களாகத் தோன்றின. அடிக்கடி அந்த காட்சிகளை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் வானவரின் நாட்டுக்குத் தான் வந்துவிட்டதாகவே எண்ணினான். அந்த தேவ யக்ஷ கிண்ணறர்கள் எல்லோரும் தன்னை வரவேற்க வருவதாகவும் எண்ணினான். சொர்க்கலோகத்துக்குத் தான் வந்து சேர்ந்தது எப்படி என்று யோசித்தான். அடர்த்தியான தாழை புதர்களும் அந்த தாழை புதர்களில் பூத்திருந்த தங்க நிற தாழம்பூக்களும் இருபுறமும் நிறைந்திருந்த ஓடையின் வழியாக வான நாட்டுக்குத் தான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த ஓடை வழி நினைவு வந்தபோது தாழம்பூக்களிலிருந்து வந்த நறுமணத்தையும் அவன் நுகர்வதாகத் தோன்றியது. ஓடையில் ஒரு படகில் ஏற்றி தன்னை ஒரு தேவகுமாரனும் தேவகுமாரியும் அழைத்து வந்ததும் லேசாக நினைவுக்கு வந்தது. தேவகுமாரன் சிவபக்தன் போலிருக்கிறது. இனிமையான தேவார பாடல்களை அவன் அடிக்கடி பாடினான். தேவகுமாரி என்ன செய்தாள்? அவள் பாடவில்லை. அவள் அவ்வப்போது 2 வார்த்தைகள் மட்டுமே கூறினாள். அதுவே தேவகானம் போல இருந்தது. ஆர்வமும் அன்பும் நிறைந்த கண்களால் தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விருவரும் இப்போது எங்கே? வானவர் நாட்டில் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்களைத் தவிர புத்த பிக்ஷுக்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு போலும். அவர்கள்தான் தேவலோகத்து அமுத கலசத்தை பாதுகாக்கிறவர்கள் போலும். அடிக்கடி புத்த பிக்ஷு ஒருவர் அவனை நெருங்கி வருகிறார். அவனுடைய வாயில் சிறிது அமுதத்தை ஊற்றிவிட்டு போகிறார். தேவலோகத்தில் மற்ற வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த புத்த பிக்ஷு
தன் வாயில் அமுதத்தை ஊற்றிவிட்டு போகக்கூடாதோ? தேவலோகத்தில் கூட ஏன் இந்த தரித்திர புத்தி? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். பால் போல தூய்மையா இருந்த உன் உள்ளத்துல இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு துர்போதனை செஞ்சு கெடுத்து விட்டவங்க யாரு? மதுராந்தகனை வேதனையோட கேட்டாங்க மாதேவடிகள். எனக்கு சுய அறிவே கிடையாதுங்கிறது தங்கள் எண்ணமா என்ன எரிச்சலோட பேசினா மகள். இது பழையாறையில. இப்ப நாதன் கோவில்ல அவன் பேச்சுல விஷ அம்புகளை பார்க்கிறோம். மரத்தடியில கிடந்த தனக்கு முதலுதவி பண்ணி உபசரித்த அனிருத்தரிடமும் தன் குரோதத்தை கொட்டுறான். முத்தாய்ப்பா தன் தந்திரத்தை காட்டுறான். இன்னைக்கு நீர் செஞ்ச உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்னையிலிருந்து என் கட்சியில இருப்பதாக சொல்லும். சிம்மாசனம் ஏறினதும் உண்மையே முதன் மந்திரியா வச்சுக்கிறேன். நஞ்சுமயம் எல்லாம். உடனே முரண்பாடான ஒரு காட்சி அமைக்கிறார் ஆசிரியர். சூடாமணி விகாரத்துல அருள்மொழிவர்மருக்கு எல்லாமே அமுதமயமா இருக்குது. நல்லது, சில தொடர்களை ஆராயலாம். ஆப்த நண்பர், நம்பிக்கைக்கு உகந்தவர். ஆப்த என்கிற சொல் நெருங்கிய என்ற பொருளை தரும். நம்பத்தகுந்தன்னு கொள்ளலாம். நட்பு கொள்பவன் நண்பன். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்பு நட்பு. இதற்கு இந்த குறட்பா சிறந்த எடுத்துக்காட்டு. இருமாப்பு, நிமிர்ச்சி, செருக்கு, கர்வம். உயரிய நிலையில பெருமிதம். இந்த பெருமிதத்தை அப்பரின் திருவங்க மாலையில பார்க்கிறோம். இருமாந்திருப்பன் கொலோ, ஈசனின் திருவிடைகளை அடைஞ்சு பெருமிதத்தோடு இருப்பேன். பேரானந்தத்தால கிடைக்கும் பெருமிதம் இது. பண்டைய புராணங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்ட சிறு தெய்வங்களாக யக்ஷர் சித்தரிக்கப்படுறாங்க. மரங்கள், காடுகள், நீர்நிலைகள், புதையல் இவற்றோடு தொடர்புடைய காவல் தெய்வங்கள் என்ற வகையில பல குறிப்புகளை பார்க்கிறோம். பௌத்த மத குறிப்பு அஷ்டசேனா என்கிற 8 வகை உயிரினங்கள்ல யக்ஷர் ஒரு பிரிவினர். புத்தரின் போதனைகளையும் ஸ்தூபிகளையும் பாதுகாப்பவர்கள். ஸ்தூபிகளின் நுழைவாயில்ல யக்ஷ யக்ஷினிகளின் சிற்பங்கள் காவல் தெய்வங்களாக காட்சி அளிப்பது இதுக்கு சான்று. யக்ஷர் பாலி மொழியில யக்கா. 3 நாள் வானவர் உலகத்திலையும் நினைவே இல்லாத சூன்ய உலகத்திலையும் மாறி மாறி உலகிக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வர் தேவலோகத்துல கூட ஏன் இந்த தரித்திர புத்தின்னு சலிச்சுக்கிட்டார் இல்லையா? இதன் பொருள் குறுகிய எண்ணம். பேச்சு வழக்குல கஞ்சத்தனம், பிசுனித்தனம். இதை குறிப்பிட ஒரு அரிய தமிழ்ச்சொல் இருக்குது, இவரல். பூலோகத்து சிறுமை பொன்னியின் செல்வரை இந்த அளவுக்கு பாதிச்சிட்டது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.